கல்யாணத்தை நிறுத்தணும்னா நிறுத்திடலாம். நான் மாமா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். காவியா, புரிஞ்சுக்கோடா. நீ மாறினதுல எனக்கு சந்தோஷம்தான். நீ என்னையும் அதையும் புரிஞ்சுக்கிட்ட. ஆனா அதுக்காக இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அது எல்லாரையும் பாதிக்கும். தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி மட்டும் எதுவும் பேசாத. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. விரும்பாத ஒருத்தர் கூட உங்களால எப்படி வாழ முடியும்? அதுவும் ஒருத்தி உங்க லைஃப் பங்கு போட வந்துருவான்னு தெரிஞ்சும் இந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க. வேணாம் ஐஷு. இப்ப போய் இதை பேசிக்கிட்டு இருக்க. யார் காதுலயாவது விழுந்துற போது. அமைதியா இரு. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னால முடியல. இதை மாமா கிட்ட சொல்லிட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அவங்கிட்ட இந்த விஷயத்த நீ சொன்னீனா எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சியோ அது நிச்சயமா நடந்துரும். உன்னை முழுசா வெறுத்துருவான். இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு. இது என்னோட வாழ்க்கை காவியா. நான் பாத்துக்கிற விடு. நீங்க என்கிட்ட சத்தியம் வாங்கலைனா இது இப்பவே நான் மாமா கிட்ட சொல்லியிருப்பேன். நீங்க எனக்கு கல்யாணத்தை நிறுத்த முடியாதபடி பண்ணிட்டீங்க. நானும் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன். உங்களுக்கு துணையா நான் இருப்பேன். நீங்க நீ எப்பனாலும் இங்க வரலாம். ஆதி மாமா கூட எப்பனாலும் பேசிக்கலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அது போதும். ஐஷுமா, வாங்க ஆண்டி. பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஏன் கண்ணே பற்றும் போல. ரெடி ஆயிட்டியான்னு பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆண்டி. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டலாம். அப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போகாதா. ஆண்டிக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அப்பப்போ இங்க வந்துட்டு போற மாதிரி உன் துணியெல்லாம் இங்க கொஞ்சம் வச்சுட்டு போ. சரிங்க ஆண்டி. டேய், நீ போயிட்டினா இந்த வீடு கலையே இல்லாம இருக்கும். எப்போ உன்னோட சத்தம் எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். நீ இல்லாம எப்படி இருக்க போறோமோ தெரியல. புகுந்த வீட்டுல எல்லாரும் அனுசரிச்சு நடந்துக்கணும். உனக்கு யாரையும் கஷ்டப்படுத்த தெரியாது. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நீ அங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு தாண்டா வருத்தமா இருக்கும். நானும் அங்கிள் கூட ஒரு வகையில இதை ஏத்துப்போம். ஆதிதான் என்ன பண்ண போறானோ தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை உன் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பான். அவனை தான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. அப்புறம் தங்கம், எந்த பிரச்சனை வந்தாலும் எதையும் உனக்குள்ள போட்டுக்க கூடாது. எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட வந்து நிக்கலாம். சரியா? சரிங்க ஆண்டி. என்னதான் நீ வேற ஒருத்தவங்களோட பொண்ணா இருந்திருந்தாலும் என் பொண்ணா நினைச்சுதானே வளர்த்தேன். நீயும் ஆதியும் எனக்கு வேற வேற இல்ல. என்னைக்கும் இந்த வீடு உனக்கானது. அதை மட்டும் நீ மறந்துடக்கூடாது. வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை நீ அனுபவிச்சுட்ட. பார்வை இல்லாம பல வருஷங்கள் கடந்திருக்க. இனி உன் பாதையில வர எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை நீயா தனியா எதிர்கொள்ளணும்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. உனக்காக இந்த குடும்பம் இருக்கு. அதை மனசுல வச்சுக்கணும். சரிங்க ஆண்டி, நீங்க வருத்தப்படாதீங்க. நான் மேரேஜ் பண்ணிட்டு எங்கேயோ போக போறேன். இங்க பக்கத்துல தானே ஆண்டி. இப்ப வந்து அங்கிளையும் உங்களையும் நான் பார்த்துட்டு போவேன். சரிடா. இங்க பாருடா, அழுகாச்சு காவியம். அவ கல்யாணம் முடிஞ்சு பாகிஸ்தான் பார்டருக்கு போற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. பக்கத்து தெரு தானே. ஏண்டா, என்ன இருந்தாலும் பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு போறா. வருத்தம் இருக்காதா? அதுக்குன்னு இப்படியா? பாருங்க, போட்ட மேக்கப்லாம் பாதி கலைஞ்சிருச்சு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. டேய், செய்ய சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சியா இல்லையா? அதெல்லாம் முடிச்சாச்சுமா. மாலை தானே வந்தாச்சு. இப்பதான் போய் வாங்கிட்டு வந்தேன். சரி சரி, நீயும் காவியாவும் சேர்ந்து ஐஷுவை கூட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா, நீங்க போங்க. சூ, அழுதுட்டே இருந்தீங்கன்னா மேக்கப் கலையுது பாரு. ஏண்டா, நான் அழகுறத பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? பண்ண காட்டுறேன், எருமை மாடு. நீ இந்த வீட்டை விட்டு போறது நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. ஆனா பக்கத்து தெருவுக்கு இவ்ளோ பில்டப்லாம் கொஞ்சம் ஓவர். எருமை எருமை, நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்ல. ஆனா சும்மா சொல்லக்கூடாது ஐஷு. சாரியில ரொம்பவே அழகா இருக்கா. இவ்ளோ அழகா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நானே கட்டியிருந்திருப்பேனே. எது சாரியவா? இல்லடி, ஒன்ன. எருமை எருமை. ஐயா, ரொம்ப வெக்கப்படாத. சும்மா உன்னை சிரிக்க வைக்கதான் சொன்னேன். ஐஷு, அவன் சும்மா சொல்றான். உண்மையாவே இன்னைக்கு தேவதை மாதிரி இருக்க. தேங்க்ஸ் ஆதி. காவியா சிஸ்டர், எங்க 3 பேரையும் தனியா ஒரு போட்டோ எடுத்து தரீங்களா? அதுக்கு என்ன ப்ரோ, எடுத்துலாம். கிளம்பிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? சாரிடாமா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். வா போலாம். போலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வீட்ல யாராவது லேடிஸ் இருந்தா கொஞ்சம் வர சொல்றீங்களா? லேடிஸா? ஏய், வீட்ல இருக்கிற எல்லாரையும் அனுப்பிட்டு அப்புறமா தான் நம்ம கிளம்புறோம். இங்க ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருமே இல்ல. என்னாச்சு? அது அது வந்து இப்ப எதுக்கு தயங்குற? எதுவா இருந்தாலும் சொல்லு. இல்ல, யாராவது லேடிஸ் இருந்தா வர சொல்லுங்களேன். அடியே, நம்ம தான் கடைசி. எல்லாரும் முன்னாடி கார்ல கிளம்பிட்டாங்க. என்னாச்சு உனக்கு? என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லு. என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன தயக்கம்? இல்லைங்க, அது அது வந்து என்னோட ட்ரெஸ்ஸோட ஹூக்கு பின்னாடி கழண்டுருச்சு. அதான் லேடிஸ் யாராவது இருந்தா. நானும் போட ட்ரை பண்ணேன்.
ஆனா என்னால முடியல. அதான் யாராவது இருந்தா வர சொல்றீங்களா? ரியா, இங்க உன்னை என்னையும் தவிர வேற யாரும் இல்லடி. இருந்திருந்தா கூப்பிட்டுருப்பேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் வேணா காவியாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். எப்படியும் ஆதி பாதி தூரம் தான் போயிருப்பான். இரு கூப்பிடுறேன். இல்ல இல்ல வேண்டாம். கூட ஐஷு இருக்காங்கல்ல, அவங்க இங்க இருந்து கிளம்புனா நேரம் மண்டபத்துக்கு தான் போகணும். இடையில காரை நிப்பாட்டுறதோ திரும்பி வர்றதோ கூடாது. அது நல்ல சகுனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப என்ன பண்றது? கீழே ஆன்ட்டியோட ரூம் இருக்கும். நீ போய் மாட்டிக்கோ. என்னால முடிஞ்சா அதை இங்க நானே பண்ணிட மாட்டேனா? இப்ப என்னதாண்டி என்ன பண்ண சொல்ற? போறவங்களையும் கூப்பிடக்கூடாது. உன்னாலையும் முடியலனா நான் என்ன பண்றது? சம, நீங்களே மாட்டி விடுறீங்களா? எது? நானா? ஆமாங்க. இங்க உங்களையும் என்னையும் தவிர வேற யாராவது இருக்காங்களா என்ன? இப்போ யாரையும் போய் ஹெல்ப் கூப்பிடவும் முடியாது. யாராவது லேடிஸ் இருந்திருந்தா அவங்க கிட்டே ஹெல்ப் கேட்டிருப்பேன். ஆனா யாரும் இல்லையே. என்ன பண்றது? நானும் மாட்டி மாட்டி ட்ரை பண்ணிட்டேன். முடியல. இல்லடி, நான் எப்படி நீ தான் என்ன லவ் பண்றல, அப்புறம் என்ன? லவ் பண்றோங்கிறதுக்காக கண்ணா பின்னா நடந்துக்கிறவனா ஆம்பளை கிடையாது. கண்ணியமா நடந்துக்கிறவன் தான் ஆம்பளை. யோ, இந்த பஞ்சு டைலாக் ரொம்ப அவசியமா? உன் கண்ணியத்துக்குலாம் ஒரு குறைச்சலும் வராது. எனக்கு மாட்டி விடு. சரி சரி, உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. வா. நீ ஒன்னும் பாவலாம் பார்க்க வேண்டாம். நான் அப்படியே போறேன். ஏய், சும்மா சொன்னடி. நெடியாம நில்லுடி. சரி, சீக்கிரம் மாட்டுங்க. கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும். யோ, மாட்டிட்டியா இல்லையா? மாட்டிட்டீன்னா கையெடு. ஏன் செல்லம், எனக்கு ஒரு டவுட். அதை கொஞ்சம் கையெடுத்துட்டு கேக்குறீங்களா? முடியாது. இப்படியே நின்னுதான் கேட்பேன். சரி, கேளுங்க. நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? என்ன திடீர்னு இந்த கேள்வி? என்னன்னு தெரியல. உன்னை இப்படி பார்த்ததும் ஆசையா இருக்கு. ஆ, இருக்கும் இருக்கும். ஆள பாருங்க. சரி, நீ எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லு. எனக்கு எப்பனாலும் ஓகே. என்ன, அந்த சத்யா தான் மறுபடியும் பிரச்சனை பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு. நான் இருக்கிற வரைக்கும் அவனால எதுவும் பண்ண முடியாது. ம் அப்படின்னா வீட்டில் வந்து பேசுங்க. நாளைக்கு கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம். பாடுறா, பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் காதலிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். ம் எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகேப்பா. மணல் பாயும் Love you too. நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும். ஆனாலும் என்ன தாகம். எங்க பொண்ணை பிடிக்கணும்னு முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே. இப்படி கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல மாப்பிள்ளையை காணுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி யாராவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா? அண்ணன் மன்னிச்சிருங்கண்ணே. அருண் இப்படி பண்ணுவான்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. அவன் உங்க பொண்ணு விரும்பணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றோம். நிச்சயமா என் பையன் ஓடிலாம் போயிருக்க மாட்டான். இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பான். வந்துருவான். காரணம் இல்லாம அவன் எதையும் செய்ய மாட்டான். கல்யாணம் பண்ண வேண்டிய நேரத்துல அப்படி என்ன முக்கியமான வேலையை போயிருக்கான்? அப்பா விடுங்க. நீங்க கத்தி அழுகிறனால எதுவும் நடக்க போறதில்ல. ஆமாடி, ஒன்ன மாதிரிலாம் என்னால தைரியமா இருக்க முடியாதுமா. தாலி கட்ட போற நேரத்துல இப்படி கல்யாணம் நின்னு போச்சுன்னா இந்த ஊர் உலகம் உன்னை என்ன பேசும்? யாரோட பேச்சுக்கும் ஏச்சுக்கும் பயப்படுறாள் நான் இல்ல. அந்த ஆளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதனால ஓடி போயிட்டான். இத நினைச்சு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வாங்க போலாம். ஏடா, இந்த நேரத்துல அண்ணன் எங்க போயிருக்கோம்? அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் போயிட்டாரு. யாரா இருந்தாலும் இந்த இடத்துல அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. யாரோ பெத்த குழந்தைக்கு அவர் எப்படி அப்பாவாக முடியும்? அருண் இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடிய ஆள் இல்ல. ஆனாலும் ஏன் இப்படி பண்ணான்? ஒத்தால என் பொண்ணு படிக்க வச்சு வளர்த்த ஆளாக்கி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். என் கனவுல இப்படி மண்ணள்ளி போட்டுட்டீங்களே. நீங்களா நல்லா இருப்பீங்களா? அப்பா, முடிஞ்சு போனதை பேசி இப்ப எதுவும் ஆக போறதில்ல. அவனுக்கு இஷ்டம் இல்ல, கிளம்பிட்டான். அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? இங்க நின்னுட்டே இருந்தா நீங்க கத்திட்டே தான் இருப்பீங்க. கிளம்பலாம். டேய், இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு ஓவர் தைரியம் தாண்டா. போலீஸா இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கொஞ்சமாவது கண் கலங்கணும். ஆனா பாரேன் எப்படி போல்டா ஹேண்டில் பண்றாங்கன்னு. அண்ணே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என் பையன் இப்ப வந்துருவான். ஆமா சார், அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போமே. இவ்வளவு நேரம் வராதவன் இப்போ வந்துட போறான். உங்க மொத்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய கும்பிடு. ஆமாடி, வாமா. ஆன்ட்டி, இனியும் அவர் வருவார்னு எனக்கு தோணல. நீங்க அனிஷ்கும் ஐஷ்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. நான் கிளம்புறேன். இல்லம்மா, என் பையன் வந்துருவான் தான் தோணுது. அவனுக்கு ஏதாவது முக்கியமான வேலை வந்திருக்கும், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனையா இருக்கும். மத்தபடி உன்னை வேணான்னு சொல்லிலாம் போயிருக்க மாட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் போருமா. இப்போ அருண் வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தா அந்த நல்ல நேரம் முடிஞ்சிடும். ஷைலு சொல்ற மாதிரி முதல்ல அனிஷ்கும் ஐஷ்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுவும் சரிதான். முதல்ல இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிப்போம். அதுக்குள்ளேயும் அவன் வரானு பார்க்கலாம். ஷைலுமா, போயிடாதடா. அருண் இப்ப வந்துருவான். ஆன்ட்டி, இதுக்கு மேல இங்க உட்காந்துருந்தா அது எனக்கு தான் அவமானம். ப்ளீஸ்மா, எனக்காக
உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எனக்காக கொஞ்ச நேரம் பொறுத்துருமா. இவங்க கல்யாணம் முடியறதுக்குள்ள அருண் வந்துருவான் தான் எனக்கு தோணுது. வயசுல மூத்தவங்க, நீங்க போய் என்ன கையெடுத்து கும்பிட்டுட்டு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அவங்க 2 பேரும் கல்யாணம் முதல்ல முடியட்டும், நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். ரொம்ப சந்தோஷம்டா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண. அருண் வந்துருவான் தான் எனக்கு தோணுது. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா, உங்க 2வது பையன் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான் நாங்க இங்க உட்காந்துருப்போம். அதுக்கு மேல இங்க உட்காந்து எங்களால அசிங்கப்பட முடியாது. சரிண்ணே, நீங்க அசிங்கப்படுற மாதிரி எந்த நிலைமையும் வராது. அருண் வந்துருவான். நாளை ஆகுறது, பொண்ணையும் மாப்பிளையும் அழைச்சிட்டு வாங்கோ. என்ன சார், பதட்டமா இருக்கீங்க போல? ஆமா ஐஷு, ரொம்பவே நர்வஸா இருக்கு. கவலைப்படாதீங்க சார், அருண் வந்துருவாரு. திடீர்னு எங்க போனானே தெரியல. அம்மா வேற ரொம்ப கவலைப்படுறாங்க. எனக்கும் பயமா தான் சார் இருக்கு. பயப்படாதீங்க ஐஷு, வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்க்கலாம். என்னோட பயம் அது இல்ல அனீஷ். கம்மிங் சொன்ன லெட்டர் வந்ததுல இருந்து மனசுக்குள்ள பதட்டமாவே இருக்கு. இலக்கியா இப்போ இங்க வந்துருவாங்களோன்னு பதட்டமாவே இருக்கு. பிடிச்சவங்க கூட ஒரு நொடி வாழ்ந்தாலும் ஒரு யுகம் வாழ்ந்த மாதிரி. ஒரு நாள் உங்க மனைவியா வாழ்ந்துட்டாலும் இந்த ஜென்மத்துக்கு எனக்கு அது போதும். ஏங்க, என்ன இன்னும் பதட்டமாவே தான் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, அருண் வந்துருவான். மாப்பிளே, தாலி எடுத்துக்கோங்க. கெட்டி மேல, கெட்டி மேல, கெட்டி மேல. தாய் போல மனம் இருக்கணும், மனசு போல வாச்சிருக்கணும், மனைவி பேச்சு கேட்டிருக்கணும், அவனே தங்கமான புருஷன். சின்ன பையன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நின்னாச்சு. இதுக்கு மேல எங்களால நின்னு இங்க இருந்து அவமானப்பட முடியாது. அண்ணா, நான் சொல்றத கேளுங்கண்ணே. அருண் வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நீங்க சொன்னீங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரமும் இருந்திருக்கேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, யூஆர் ஹார்ட் பேஷண்ட், அந்த ஒரு கன்சர்ன்ல தான் நான் இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்கேன். இல்லைன்னா உங்க பையன் அவமானப்படுத்தினதுக்கு எப்போ நான் கிளம்பி போயிருக்கணும். என்னை மன்னிச்சிருமா. அருண் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அவன் தான் உன்னை காதலிச்சான், அவன் தான் உன்னை பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கான். திடுதிப்புன்னு எங்கேயோ போயிருக்கானா, உன்னை வேணான்னு சொல்லிட்டுலாம் போயிருக்க மாட்டாமா. வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். இந்த நேரத்துல அப்படி என்னமா இருந்துற போகுது? என் பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் நிச்சயமா ஒரு பொண்ணை இப்படி அம்போன்னு விட்டுட்டுலாம் போக மாட்டான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடுத்து 10 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குன்னு ஐயர் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அங்கிள், என் இடத்துல வேற பொண்ணா இருந்தா இந்நேரம் இங்க அழுது ஆர்ப்பாட்டமே பண்ணிருப்பா. பட் நான் அப்படி கிடையாது. ஆனா அதுக்காக எனக்குள்ள ஃபீலிங்ஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. எனக்கும் ஒரு மனசு இருக்கு. இப்படி ஒரு இடத்துல வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு போனா அது என்னை எவ்வளவு காயப்படுத்தணும் உங்களுக்கு புரியாதா? உங்க பையன் எனக்கு செஞ்சதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். நாங்க கிளம்புறோம். லட்சு, லட்சு, நீ எப்படி? அப்பா தான் கூட்டிட்டு வந்தாரு. அப்பாவா? ஆமாமா, அப்பா தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. ஆமா, அப்பா இருக்கிறது என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. அது வந்ததா? நீ எப்படி வந்த? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா தான் ஆசிரமத்துக்கு வந்து என்ன கூட்டிட்டு வந்தாரு. உனக்காக அம்மா வெயிட் பண்றா வான்னு சொன்னாரா, நானும் வந்துட்டேன். நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் தானே நீ கூட்டிட்டு போவேன்னு சொன்னேன். ஆனா அப்பா என்ன இப்பவே வான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. நான் சொல்லிருக்கேன்ல, யார் கூப்பிட்டாலும் நம்பி போக கூடாதுன்னு. எப்படி நம்பி வந்த? யாரோ கூப்பிட்டாலும் போக கூடாது. அவர்தானே என்னோட அப்பா. அதான் வந்துட்டேன். நான் வந்ததுல நீ சந்தோஷமாவே இல்லையா? அழுகுற? அதெல்லாம் இல்லடா, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன்னை கூடயே வச்சுக்கணுங்கிறதாண்டா என்னோட ஆசையும். மாப்பிள, லட்சுவை கூட்டிட்டு வரதுக்காக தான் போனீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் சொல்லிட்டு போயிருந்தா அது ஷைலுக்கு சர்ப்ரைஸா இருந்திருக்காதுல மாமா. மாப்பிள, நீங்க நினைக்கிற மாதிரி லட்சு. அப்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் அருண், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. லட்சுவை பிரிஞ்சிருந்து எத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? மனசு முழுக்க அவ்வளோ குற்ற உணர்ச்சியா இருக்கும். அது எல்லாம பண்ணிட்டீங்க. என் பொண்ணை அழைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஷைலுமா, அவ உன் பொண்ணு இல்ல, நம்மளோட பொண்ணு. இப்ப சொல்லு, உனக்கு கல்யாணத்துல சம்மதமா சம்மதம் இல்லையா? எனக்கு உங்களோட சம்மதம். மொழியும் அமைஞ்சிருக்கணும், பார்க்கும்படியா அழகிருக்கணும், அத்தை மாமனை மதிச்சிருக்கணும், அன்பு பொங்கும் மனசிருக்கணும், அவனே தங்கமான புருஷன். சம்பளம் மொத்தமும் வீடு வந்தாகணும், சம்சாரம் கையில அதை தந்தாகணும், அந்த வள்ளுவன் சொல்லிய இல்லறம் என்கிற நல்லறம் காத்திடணும்.
அனீஷ். வாங்க ஐஷு, உட்காருங்க. இல்ல சார், பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம். ஏங்க, அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நமக்குள்ள வேண்டாம், உட்காருங்க. இது என்ன நிஜ கல்யாணமா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இன்னைக்கு பாக்குறதுக்கு விளக்கத்தை விட ரொம்பவே அழகா இருக்கீங்க. சாரிலாம் ஓகே தான், ஆனா அந்த பால் சம்பு தான் மிஸ்ஸிங். எங்க அம்மா கொடுத்து விடல. இல்ல சார், உள்ளேயே இருக்குன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா காணோம். மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, அது எதுக்கு நமக்கு. சரி தூங்கலாமா? காலையில இருந்து நின்னுட்டே இருந்தது, ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்குலாம் இடம் மாறி படுத்தாலே தூக்கம் வராது. இது புது இடம் வேற. நீங்க தூங்குங்க, நான் அப்புறமா தூங்குறேன். ஓ அப்படியா? சரி, புக்ஸ் ஏதாவது படிக்கிறீங்களா? நான் நிறைய நாவல்ஸ் படிப்பேன், நீங்களும் படிங்க, நல்லா தூக்கம் வரும். சார் போங்க சார், சும்மா கடுப்பு கிளப்பிட்டு. எனக்கு இந்த புக்ஸ் படிக்கிற பழக்கம் கிடையாது. அப்படின்னா 2 பேரும் மூவி பார்க்கலாமா? நைட் நேரத்துல ஹாரர் மூவி பார்த்தா சூப்பரா இருக்கும். கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நடக்க வேண்டிய நேரத்துல ஹாரர் மூவி பார்க்கலான்னு கூப்பிடுறான். எல்லாம் எத்தாலே எழுத்து. ஐஷு, இவன் மனசெல்லாம் மாறுறதுக்கு ஒரு துளி அளவு கூட வாய்ப்பில்ல. இவ்வளவு அழகா ரெடி ஆயிட்டு வந்திருக்க. கண்டுக்கிறேனா பைத்தியக்காரன். மூவி பார்க்கலாமான்னு கேட்டா இப்படி முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. ஏ சார், இந்த நேரத்துல யாராவது மூவி பார்ப்பாங்களா? கீழே இருக்கிறவங்களுக்கு டவுட் வராது? அட ஆமால, மறந்துட்டேன், சாரி. சரி, ஒன்னு கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க. எனக்கு லேசா பசிக்குது. லைட்டா சாப்பிடணும் போல இருக்கு. என்னது? லேசா பசிக்குது, சாப்பிடணும் போல இருக்குன்னு கேட்டேன். ஏங்க, இது ஒன்றும் உண்மையான கல்யாணம் இல்ல. உண்மையான கல்யாணம் இல்லனா என்ன? எனக்கு பசிக்குதுன்னா சாப்பாடு கூட சமைச்சு தர மாட்டீங்களா? எது சாப்பாடா? ஆமா, நான் இன்னைக்கு நாள் ஃபுல்லா நின்னதுல எதுவுமே சரியா சாப்பிட முடியல. நைட்டும் வெறும் பாலும் பழத்தையும் கொடுத்து விட்டு அனுப்பிட்டாங்க. வீட்ல ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க சார், ரொம்ப பசிக்குது. இதத்தான் கேட்டீங்களா? ஆமா, நீங்க என்ன நினைச்சீங்க? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? ஏங்க, இந்த நேரத்துல எப்படி சாப்பிடுவீங்க? 12 o'clock தானே ஆகுது. நானா 12 மணி 1 மணிக்கு நல்லா ஃபுல் கட்டு பிரியாணியை வெளுத்து வாங்குவேன். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து சாம்பார் சாதத்தை போட்டு மூட் அவுட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்கறனால வெறும் பாலும் பழத்தை மட்டும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் எனக்கு பத்தாது சார். சரி, இப்போ என்ன பண்ணலாங்கிறீங்க? எனக்கு ஏதாவது சாப்பிட வேணும், பசிக்குது. சரி இருங்க, கீழே போய் அம்மா கிட்ட கேக்குறேன். இல்ல இல்ல வேண்டாம், இந்த நேரத்துல மாத்திரை போட்டு தூங்கிருப்பாங்க. ஒண்ணு பண்ணலாம், நம்ம வெளியே போய் சாப்பிட்டுட்டு வரலாம். உண்மையாவா? ஆமாங்க, பசிக்குதுன்னு சொல்றீங்க, நைட் ஃபுல்லா பட்னியாவா இருக்க முடியும்? வாங்க போயிட்டு வந்துடலாம். ஆனா இந்த நேரத்துல எந்த ஹோட்டல் ஓபன் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாதே. அது ஒண்ணும் நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த நேரத்துல நம்ம ரவுண்டான இருக்குல்ல, அங்க போனோம்னா சூடா காளான் கடை இருக்கும். அதுக்கு பக்கத்துலயே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வித்துட்டு இருப்பாங்க. எல்லா நேரத்துலயும் இருக்கும், வாங்க போலாம். அடிக்கடி போற அனுபவம் இருக்கு போல. ஆமா சார், எப்ப சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப ஆதியும் சதீஷும் என்ன கூட்டிட்டு போயிருவாங்க. இனிமே நீங்க தான் என்ன கூட்டிட்டு போகணும். இந்த வீட்ல நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க என்னோட பொறுப்பு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன். வாங்க போலாம். ஏண்டா அருண், அவளை காதலிக்கிறேன்னு சொன்னேன். காதலிக்கிறேன்னு சொல்லி 1 மாசம் கூட ஆகல. 5 வயசுல குழந்தை எப்படிடா? எப்படியோ வந்துருச்சு, அதையும் கேக்குறீங்க, விடுங்க. டேய், விளையாடாம உண்மை என்னன்னு சொல்லு. அந்த குழந்தை யாரோட குழந்தை? இந்த குழந்தை எதுக்காக ஷைலு அம்மான்னு கூப்பிடுது? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அம்மா, அதான் சொல்றேன்ல, அவ எங்களோட குழந்தை. டேய், நீ ஏன் பையன்டா? நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த குழந்தை யாரோட குழந்தைங்கிற உண்மையை மட்டும் சொல்லிடு. அதுவும் அந்த குழந்தைக்கு 5 வயசுனா நிச்சயமா இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருந்திருக்காது. அம்மா, ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. அவ ஷைலுவோட குழந்தை, அதனால என்னோட குழந்தைன்னு சொல்றேன், அவ்வளவுதான். டேய், அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சா? தெரியலம்மா. என்னது தெரியலையா? என்னடா குழப்பற? அவங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. ஆனா இப்போ அவங்க என் பொண்டாட்டி, அவ என் பொண்ணு, அவ்வளவுதான். ஏண்டா, அவளுக்கு குழந்தை இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் காதலிக்கவே ஆரம்பிச்சியா? இல்லம்மா, அவங்களை காதலிக்கும் போது எனக்கு குழந்தை இருக்குங்கிற விஷயம்லாம் தெரியாது. என்னடா நீ என் தலையில இப்படி இடி இறக்குற? ஒருவேளை அவளுக்கு ஏற்கனவே ஒரு புருஷன் இருந்து அவன் திரும்ப வந்துட்டானா? அப்படி யாராவது வர மாதிரி இருந்தா அவங்க எதுக்கு எனக்கு கழுத்து நீட்ட போறாங்க? ஏண்டா இப்படி கூலா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கு தெரியுமா? இத்தனை நாளா அனிஷன் நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ உன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே. அட என்னம்மா நீங்க, ஒரு குழந்தை இருந்தா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அப்படி இல்லடா, ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு விதவியா இருந்தாலோ இல்ல டிவோர்ஸ் வாங்கியிருந்தாலோ அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுன்னு சொல்றேன். இல்ல இந்த காலத்து பிள்ளைங்கலாம் வழி மாறி காதல் கத்திரிக்கான்னு போய் விழுதுகளே, அப்படி ஏதாவது இருந்து அதை உங்ககிட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. எதுவுமே தெரியாதுங்கிற. எனக்கு எதுவும் தெரிய வேண்டாமா.
ஷைலுவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்காக நான் எதையும் செய்வேன். அதெல்லாம் சரிதான் அருண். ஆனா அவகிட்ட ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்டுக்கோ. அம்மா ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுடா. அதெல்லாம் எதுவும் வராதுமா, நான் பாத்துக்கிற விடுங்க. என்னமோ தெரியலடா, என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியல. மண்டபத்துல வச்சு அந்த பொண்ணு மனசை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் அமைதியா நின்னுட்டேன். என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க பதறீங்க. உங்க பதட்டம் நியாயமானதுதான். ஆனா ஷைலு எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. நிச்சயமா இந்த குழந்தைக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருந்திருக்கலாம். எதுவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். அது முடிஞ்சு போன விஷயம், பாஸ்ட். இப்போ அவங்க என் பொண்டாட்டி, அவ என் குழந்தை, அவ்வளவுதான். பரவாயில்ல அருண், அப்பா உன்னை நல்லபடியா தான் வளர்த்துருக்காரு. அவர்கிட்ட நீ தனியா வளர்ந்ததும் எங்க அவரோட புத்தி அப்படியே வந்துருமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை அப்படி எதுவும் வரல. சரி நீ போ. எதுக்கும் ஷைலு கிட்ட என்ன ஏதுன்னு கொஞ்சம் நாசுக்கா கேட்டு பாரு. அட சரிம்மா, நான் பாத்துக்கிற விடுங்க. ஹாய் டார்லிங், என் மக தூங்கிட்டா, நீங்க இன்னும் தூங்காம இருக்கீங்க? அத்தான் வருகைக்காக வழி மேல வெளி வச்சு காத்துட்டு இருக்கீங்களா? ஏண்டா எப்பவும் உனக்கு காமெடி தானா? உனக்கு சீரியஸாவே பேச தெரியாதா? இந்த நேரத்துல போய் யாராவது சீரியஸா பேசுவாங்களா? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்குதான் நமக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதுக்கு அதுக்கு ராக்ஸ்டார் தான் தூங்கிட்டால, அவளை பெட்ல படுக்க வச்சுட்டு பக்கத்துல வருது. இன்னைக்கு இவ இருக்கிறனால எதுவும் கேட்க மாட்டான்னு நினைச்சேன். இப்படி ஓப்பனாவே கேக்குறான். என்ன செல்லம், ஏதோ திங்க் பண்றீங்க போல. இல்ல லட்சு இருக்கா? ஓ, என் செல்லம் இருக்கிறதா பிரச்சனை, மத்தபடி உங்களுக்கு ஓகே தான். அப்படி இல்ல. அது அது வந்து அருண் முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நமக்காக ஒவ்வொன்றும் யோசிச்சு யோசிச்சு பண்றான். மேடம் மேடம், ரொம்ப யோசிக்காதீங்க. நான் சும்மா விளையாட்டு தான் பேசினேன். குழந்தை பக்கத்துல இருக்கும்போது எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கும் தெரியும். அவதான் தூங்கிட்டால, அவளை பக்கத்துல படுக்க வச்சுட்டு நீங்களும் தூங்க வேண்டியதானே? இன்னைக்கு ஃபுல்லா நின்றுப்பீங்க, டயர்டா இருக்கும். டயர்டா தான் இருக்கா, இருந்தாலும் தூக்கம் வரல. ஏன் செல்லம், நான் வேணா தாளாட்டு பாடவா? எப்படி உங்களால இப்படி சிரிச்சுட்டே இருக்க முடியுது? இது என்ன கொடுமையா இருக்கு, சிரிக்கிறது கூட குத்தமா? அப்படி இல்ல, லட்சு என்னோட குழந்தைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதும் உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி வந்திருக்கும்ல. அத எதுவுமே என்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கணும்னு தோணலையா? உங்களுக்கு சொல்லணும்னு தோணியிருந்தா நீங்களே சொல்லியிருப்பீங்கல்ல. அதுவும் இல்லாம அது உங்களோட பாஸ்ட், முடிஞ்சு போன கதைய எதுக்காக கிளறணும்? அப்படின்னா உங்களுக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு எந்த கேள்வியுமே இல்லையா? உங்களுக்கா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க பண்ணலாம். ஆனா நானா வாய் திறந்து என்னைக்கும் கேட்டு சங்கடப்படுத்திட மாட்டேன். என்கிட்ட கேட்கறதுக்கு எந்த கேள்வியுமே இல்லையா? ஒன்னே ஒண்ணு இருக்கு, கேட்கவா? நீங்க என்ன பிடிச்சுதானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க? இல்ல அப்பாவோட கட்டாயத்தினாலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? ம், ம்னா, என்ன அர்த்தம்? எனக்கு பிடிச்சதா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். இது போதும். சரி, நீங்க நல்லா தூங்குங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். குட் நைட். ஏன் சார், கார்ல இந்த மாதிரிலாம் அன் டைம்ல என்னைக்காவது போயிருக்கீங்களா? ரொம்ப ஜாலியா இருக்கும். போயிருக்கேன் ஐஷு. ஒரு சில டைம் இலக்கியா பத்தின நினைப்பு வரும்போது எங்கேயாவது கார் எடுத்துட்டு கிளம்பிடுவேன். எங்க போறேன்னு எனக்கே தெரியாது. எங்கேயாவது போய் உட்கார்ந்துருப்பேன். சுயநினைவு வந்ததும் திரும்பி வந்துருவேன். நீங்க அவங்களை இந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க. உங்களை விட்டுட்டு போக அவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ? அவ என்ன வேணும்னே விட்டுட்டு போயிருக்க மாட்டா. என்ன அவ்வளவு காதலிச்சா. நிச்சயமா அவளுக்கு ஏதாவது இக்கட்டான சுச்சுவேஷன் வந்திருக்கும். அவங்க அப்பானா அவ ரொம்ப பயப்படுவா. இந்த ஜாதி விட்டு ஜாதி மாதிரி கல்யாணம் பண்றதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஒரு வருஷமா லவ் பண்ணிருக்கீங்க, அவங்களோட வீட்டோட அட்ரஸ் கூட உங்களுக்கு தெரியாது? இல்ல ஐஷு, அவ குன்னூர்னு சொன்னா அவ்வளவுதான். ஆனாலும் அவ நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி அந்த ஊருக்கு போய் விசாரிச்சு பார்த்தேன். அவங்க அங்க இருந்து காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹோ, எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா தான் உங்க லவ் மேட்டர் தெரிஞ்சு எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இத்தனை வருஷம் நான் தேடி கிடைக்கல, நீங்க தேடியாவது கிடைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஒரு விஷயம் செய்யும் போது நல்லதே நடக்கும்னு நினைச்சிட்டு செஞ்சோம்னு வைங்களேன், அது நல்லதாவே அமையும். அதனால ஸ்ட்ராங்கா நம்புங்க, அவங்க கிடைப்பாங்கன்னு. அப்புறம் இதெல்லாம் நடந்து ஒரு 5 வருஷம் இருக்குமா? இருக்கும். சரி, உங்களோட அடுத்த பர்த்டேக்குள்ள நான் உங்களை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். ஐஷு, அதெல்லாம் நடக்காத காரியம். நான் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டேன்னா அதை நடத்தாம விட மாட்டேன். நீங்க வேணா பாருங்க. உங்களோட அடுத்த பர்த்டேக்கு என்னோட gift அவங்களா தான் இருப்பாங்க. ஏற்கனவே அவங்க கிட்ட இருந்து லெட்டர்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டீங்க. சீக்கிரமா அது எங்க இருந்து வருதுங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன சார், கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றேன், நீங்க என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? உங்க மனசு எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல ஐஷு. எப்படி நீங்க இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஏன் சார், மேக்கப்ல ஏதாவது குறையா? அது இல்லைங்க, உங்க ஃப்ரெண்டுக்காக இந்த டிராமாவை பண்ணீங்க. கடைசியில அதுல நீங்களே மாட்டிக்கிட்டீங்க.
என் அம்மாவுக்காக என்ன கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இந்த சுச்சுவேஷன்ல இலக்கியா வேற. உங்க இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்திருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், நீதான் என் புருஷனை வாழ்றதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க என்னோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு பாக்குறீங்க. நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அது நமக்கும் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எனக்கும் பிடிக்கும். கேக்குறீங்களா? உங்களுக்கு வேற எந்த ஆசையும் இல்லையா? ஆசைலாம் பெருசா இல்ல, ஒண்ணே ஒண்ணு ரொம்ப நாளா மனசுக்குள்ள போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன அது? எனக்கு பார்வை கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். ஆனா அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்ரஸ் கூட விசாரிச்சு பார்த்துட்டேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அட இவ்வளவுதானா? நீங்க விடுங்க ஐஷு, நான் போய் விசாரிச்சு சொல்றேன். சம்பந்தப்பட்ட நான் கேட்டே அவங்க தரல, நீங்க கேட்டா எப்படி தருவாங்க? ஆக்டர், நான் போய் கேட்டா உடனே கொடுத்துருவாங்க. ஆக்டரா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. என்ன கிண்டல் பண்றீங்களா? நீங்க வேணா பாருங்க, நான் கேட்டதும் உடனே கொடுத்துருவாங்க. அதையும் பாத்துறலாம். சரி, இப்படி சைலண்டாவே போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏதாவது பாட்டு போடுங்க. ஏங்க, நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நான் சொல்ற கடை இனிமே தான் வரும். நான் சொல்ற இடத்துல நீ பாடுறது போதும். அண்ணே, ஒரு பிளேட் பானிபூரி. ஹீரோ ஐஷுமா, எடுத்துட்டு வரேன். அந்த அண்ணன் உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறாரு, உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா சார், இவர் தான் பீச்ல கடை போடுவாரு. எனக்கு இவரோட கடை ரொம்ப பிடிக்கும். இந்த டைம்ல இங்க தான் போட்டுப்பாருன்னு தெரியும், அதான் கூட்டிட்டு வந்தேன். வீட்டுல வச்சு காளான் சாப்பிடணும், ரைஸ் சாப்பிடணும்னு சொன்னீங்க, இங்க வந்து பானிபூரி ஆர்டர் பண்றீங்க. அப்போ அது சாப்பிடணும்னு தோணுச்சு, இப்போ பானிபூரி பார்த்தது டெம்ட் ஆயிருச்சு. இந்த நைட்ல இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது. இருக்கிறது ஒரு லைஃப், அதை நல்லா என்ஜாய் பண்ணி வாழணும். மூக்க மூட்டை சாப்பிட்டுட்டு அப்புறம் செத்து போனாலும் ஓகே தான். நல்ல கொள்கை. தேங்க்யூ இந்த ஐஷுமா, இது போதுமா? காளானும் போடவா? அங்கிள். ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டுக்கிறேன், காளான் பார்சல் பண்ணிருங்க, வீட்டுக்கு போய் சாப்பிடணும். ஆ சரிம்மா சரிம்மா. ஆமா, மணக்கோலத்துல மாப்பிள்ளையை கூட்டிட்டு இங்க வந்திருக்க. இன்னைக்கு காலையில இருந்து வாய்க்கு ருசியா எதுவுமே சாப்பிட முடியல, அதான் இவரை கூட்டிட்டு உடனே இங்க வந்துட்டேன். பரவாயில்லம்மா, நல்ல மாப்பிள்ளையா தான் தேர்ந்தெடுத்திருக்க. உன் ஆசையை உடனே நிறைவேற்றணும்னு இம்பிட்டு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கார்ல, பரவாயில்ல பையன். ஆனா தம்பி, உங்க முகத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அண்ணே, இவரு தெரியாதா? இவர் பேர் அனீஷ், படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு. ஓ அப்படியா? நான் இந்த படம்லாம் பாக்குறது இல்லம்மா. என்ன இருந்தாலும் அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நடிச்ச மாதிரி வருமா? இந்த காலத்துல என்னத்தான் நடிக்கிறானுங்க. சரி இந்தங்கம்மா, சாப்பிடுங்க. அவருக்கு தான் எனக்கு தெரியல, அதோட விட வேண்டியதானே. என்ன ஆக்டர்னு சொல்ல சொன்னாங்களா? பாருங்க எப்படி கலாய்ச்சிட்டு போறாருன்னு. சார், இதுல என்ன இருக்கு? சரி, இப்பலாம் ஏன் நீங்க நடிக்கிறது இல்ல? இலக்கியா போனதும் என்னோட ஆக்டிங் ஆசையும் அப்படியே போயிருச்சு. அவங்கள நினைச்சிட்டு அவங்களுக்காக காத்திருக்கிறது தப்பு இல்ல. ஆனா அதுக்காக உங்களோட பேஷன், உங்க கனவு, அதை விட்டுறாதீங்க. நீங்க திரும்பவும் ஹேக் பண்ணணும், அதான் என்னோட ஆசை. திரும்ப அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் நடக்கும். இந்த ஐஷு அதையும் நடத்தி காட்டுறேன். என்ன சேலஞ்சா? அப்படி கூட வச்சுக்கோங்க. ஓ அப்படியா? சேலஞ்சில தோக்குறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. சார், தோக்குறதுங்கிறது என் அகராதிலேயே கிடையாது. பாத்துடலாமா? பாத்துடலாம். நெஞ்சம் உறவாடும் வேளை கண்ணீர் கமலம் தானா முகம் காட்டு நீ முழுவெண் பனி ஓடாத நீ